नमस्ते बच्चों। இன்னைக்கு लर्न न्यू डेलीல राष्ट्रभाषा पेपर 1 कविता का सारांश लिखेला 5th पोएम கூடிய सारांश சம்மரி பார்க்கலாம்। 5th போயம் மா மானா நம்மளுடைய அம்மா। புத்தக பிருஷ்ட சங்கையை எடுத்துட்டீங்களா? 200 பேஜ் நம்பர் 200 எடுத்துட்டீங்க? ஓகே, வெரி குட்। வீடியோ ஃபுல்லா பாருங்க, மீனிங் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க। நம்ம लर्न न्यू डेलीயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க, ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க। மா நான் ஏற்கனவே சொன்னேன், மானா நம்மளுடைய அம்மா। இது பிப்ரவரி 2019 வந்திருக்கு, பிப்ரவரி 2020 வந்திருக்கு। ரொம்ப இம்பார்ட்டண்டான எஸ்ஸே। மா நாம கவிதா के कवि हैं श्री ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ। அதாவது இந்த கவிதையினுடைய கவிஞர் யார்? श्री ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ। इस कविता में कवि ने माँ की निस्वार्थ प्रेम का वर्णन किया है। இந்த கவிதையில் கவிஞர் அம்மாவின் சுயநலமற்ற அன்பை என்ன செஞ்சிருக்காரு? வர்ணிச்சிருக்காரு। निस्वार्थ प्रेमना சுயநலமற்ற அன்பு, निस्वार्थ प्रेमना சுயநலமற்ற அன்பு। कवि कहते हैं, கவிஞர் கூறுகிறார், कि என்னவென்றால் इस दुनिया में இந்த உலகத்தில் माँ की ममता के बराबर அம்மாவினுடைய தாய்ப்பாசத்துக்கு ஈக்குவலா, மமத்தானா தாய்ப்பாசம், பராபர்னா ஈக்குவலா, कुछ भी नहीं हो सकता எதுவுமே என்ன செய்யாது, அதுக்கு ஈக்குவலாக இல்லை। ஓகேவா? कवि कहते हैं कि इस दुनिया में माँ की ममता के बराबर कुछ भी नहीं हो सकता। கவிஞர் கூறுகிறார், இந்த உலகத்தில் அம்மாவினுடைய மமத்தான தாய்ப்பாசத்துக்கு बराबरना ஈக்குவலா எதுவுமே இல்லை। माँ अपने हाथों से हमारी फटी कमीज की छेद पर सिलाई करती हैं। அம்மா தங்களுடைய கைகளினால், ஹாத்தோனா தங்களுடைய கைகளினால், हमारी फटी कमीज, फटी कमीज्னு நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஓட்டை இருக்கும்ல, சேதுனா ஓட்டை, ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கும்ல, அது என்ன செஞ்சு தராங்க? சிலாயி கர்த்தி ஹை, ஸ்டிச் பண்ணி தராங்க। ஓகேவா? தச்சு தராங்க। माँ अपने हाथों से हमारी फटी कमीज की छेद पर सिलाई करती हैं। அம்மா தங்களுடைய கைகளினால் நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் கிழிஞ்சிருந்தா அதை என்ன செய்கிறாங்க? தச்சு தராங்க। ஓகேவா? இது டைரக்டான மீனிங், நம்ம ரீட் பண்ணால் இந்த மீனிங் தான் கிடைக்கும்। இன்டைரக்டான மீனிங் என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தை, அதாவது ஒரு அம்மாவினுடைய குழந்தைய நல்வழிப்படுத்துறதுடைய கடமை யாருக்கு இருக்குன்னா அம்மாவிடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க। எப்படி ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிருந்துச்சுன்னா அதை நல்வழிப்படுத்துகிறாங்களோ அதுபோல் தங்களுடைய குழந்தைய கெட்ட வழியில் போகாமல் நல்ல வழியில் மாற்றுறது யார்? நம்மளுடைய அம்மா। हमारे भविष्य को उज्जवल बनाती हैं। हमारे भविष्यना फ्यूचर, நம்மளுடைய ஃப்யூச்சரை கூட உஜ்வல் बनाती हैं, பிரைட் ஆக்கிடுறாங்க யார்? நம்மளுடைய அம்மா। रात पर लालटेन दीप की तरह जलकर हमारे जीवन में प्रकाश फैलाती हैं। இரவு முழுவதும் லால்டேன் தீப், அதாவது லேண்டன் லேம்ப் போல் என்ன செஞ்சுறாங்க? எரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசம் தராங்க। லால்டேன் தீப்னா நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு தீபம் இருக்கும், அது மண்ணெண்ணெயால் எரியும், அதனுடைய பிக்சர்ஸை நான் இப்போ காட்டுறேன்। இதுதான் லால்டேன் தீப்। ஓகேவா? माँ ऐसा एक नदी है, अम्मा இது போன்ற ஒரு நதி, जो हमारे बंजर जीवन को उपजाऊ बनाती है। बंजर जीवन, बंजर அப்படின்னா தரிசு நிலம், उपजाऊ அப்படின்னா விளைநிலம்। हमारे बंजर जीवन நம்மளுடைய தரிசு நிலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை। தரிசு நிலம்னா அதில் எதுவுமே நம்ம பிளான் பண்ண, நம்ம விதைச்சோம்னா அது எதுவுமே நம்மளுக்கு முளைக்காது, ஏன்னா அந்த சூட்டபிளான அந்த நியூட்ரியன்ட் சத்துக்கள்லாம் இல்லாததுனால அது தரிசு நிலம் சொல்கிறாங்க। விளை நிலம்னா நல்ல ஃபெர்டைலாக என்ன போட்டாலும் குரோ ஆகிறது தான் ஃபெர்டைல், உப்பஜாவு। ஓகேவா? நம்மளுடைய தரிசு நிலமாக இருக்கக்கூடிய ஜீவன் வாழ்க்கையை கூட உப்பஜாவு பண்ணாத்தி ஹை, ஃபெர்டைலாக மாற்றிடுறாங்க। அதாவது நம்ம அதாவது நம்மளுக்கு ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம இருந்தாலும் அதை என்ன செய்கிறாங்க? நல்ல சுச்சுவேஷன்ஸ்க்கு கொண்டு வர்றது நம்ம அம்மா தான்। ஓகேவா? இப்போ எப்படி ஒரு சில நதிகள்லாம் ஒரு தரிசனமாக இருக்கிற அந்த நிலத்தில் பற்று, அந்த நிலத்தில் பாய்ந்துருச்சுன்னா அது எப்படி ஃபெர்டைல், அது எப்படி விளை நிலமாக மாறுதோ அதுபோல் தரிசு நிலமாக இருக்கிற வாழ்க்கையை கூட என்ன செய்கிறாங்க? ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர்றது நம்மளுடைய அம்மா தான்। எப்படி ஒரு நதி பாயுதோ அந்த இடம் தரிசு நிலமாக இருக்கிற நிலம் கூட என்ன செய்யுது? ஃபெர்டைல் ஆகுது। அதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க। ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ठीके। माँ धरती की तरक सब कुछ सक लेती हैं। அம்மா
தர்த்தி அப்படின்னா பூமியை போல், எப்படி நம்மளுடைய பூமாதேவி வந்து நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறாங்களோ அது போல் சப்குச் சக்லேத்திகை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது நம்ம அம்மா தான். பூமாதேவிக்கு அடுத்ததாக நம்மளுடைய அம்மா நம்ம செய்கிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க. மா தர்த்தி கி தரக் சப்குச் சக்லேத்திகை. வக் ஹமாரி சான்சோ கே பல் பர் ஜீத்தி ஹே. அவர்கள் நம்மளுடைய மூச்சினுடைய பலம், சான்சோன்னு தெரியும் மூச்சு, கே பல் அப்படின்ற வேர்ட் ஆயிருக்கு. ஸோ சான்சோ கே பல் அப்படின்னா மூச்சினுடைய பலத்தில், பர் ஜீத்தி ஹை ஜீத்தினா வாழ்கிறாங்க. ஓகேவா. हमारे जीवन का अंकुर वही से शुरू होता है. அங்குர் அப்படின்னா துளி, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துளி அவர்களிடம் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நம்ம அம்மாவிடம் இருந்து தான் பிறந்தோம். அதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. மா धरती की वक्त ஸோ हमारे जीवन का अंकुर वही से शुरू होता है. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அவர்களிடமிருந்து தான் தொடங்குது. वह हमारे माथे के मोर पंख के समान शोभित है. அவர்கள் நம்மளுடைய நெற்றிய, மாத்தேன நெற்றிய, மோர் பங்கு அப்படின்னா மயிலுடைய இறகு போல, கே சமான் அது போல, ஷோபித் ஹை ஷோபித் அப்படின்னா அலங்காரம் செய்கிறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. ஹமே வசந்த் கா அனுபவ கராத்தி ஹை. நம்மளுக்கு வசந்த காலம், சீசன்லே ரொம்ப சிறந்த காலம்னா வசந்த காலம், ஸ்ப்ரிங் சீசன், அது போன்ற அனுபவத்தை கராத்தி ஹை கொடுக்குறாங்க. யார், நம்மளுடைய அம்மா. அகர் ஹமே காவ் லக் ஜாயே. நம்மளுக்கு ஏதாவது அடிப்பட்டாலும், காவ்னா காயம், ஏதாவது காயம் நம்ம ஏதாவது அடைஞ்சாலும், तो रूई से, அதாவது ரூயின்னா காட்டனில் என்ன செய்கிறாங்க, முலாயம் மர்ஹம் லகாத்தி ஹே. முலாயம் மர்ஹம் அப்படின்னா மென்மையாக வந்து மருந்தை தேய்ச்சி விடுவாங்க அப்படின்றது தான் மீனிங். முலாயம் மர்ஹம்னா நம்மளுக்கு வலிக்காத அளவு ரொம்ப சாஃப்டாக மருந்தை என்ன செஞ்சு விடுவாங்க, தேய்ச்சி விடுவாங்க. படி படி சீஜோ கோபி அப்னி ஹதேலி பர் லாக்கர் ஹமே தேத்தி ஹை. பெரிய பெரிய பொருட்களை கூட தங்களுடைய ஹாத் அப்படின்னா கை, ஹதேலி அப்படின்னா உள்ளங்கை, தங்களுடைய உள்ளங்கையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, தாங்கிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் கொடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, அவங்க தாங்கிக்கிறாங்க. அதான் இதனுடைய மீனிங். ஓகேவா. இஸ் கவிதா மே स्वार्थित माँ के प्रेम का वर्णन कवि ने सुंदर ढंग से किया है. இந்த கவிதையில் சுயநலமற்ற, ஸ்வார்தஹித்னா சுயநலமற்ற, ஓகேவா. இந்த கவிதையில் சுயநலமற்ற அம்மாவினுடைய அன்பை என்ன செஞ்சுருக்காரு கவி, சுந்தர் டங் அதாவது அழகான முறையில் என்ன செஞ்சுருக்காரு, வர்ணிக்கிறாரு. யார் இந்த கவிதையினுடைய கவிஞர், யார், ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ, அவர் தான் வர்ணிச்சிருக்கார். இவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, அம்மாவினுடைய சுயநலமற்ற அன்பை என்ன செஞ்சுருக்காரு, ரொம்ப அருமையான வகையில் வர்ணிச்சிருக்காரு. ஓகேவா. உங்களுக்கு இந்த போயமோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீட் பண்ணலாம், என் கூட சேர்ந்து வாசிங்க. ஓகேவா. மா माँ नामक कविता के कवि हैं श्री एकांत श्रीवास्तव. इस कविता में कवि ने माँ का निस्वार्थ प्रेम का वर्णन किया है. कवि कहते हैं कि इस दुनिया में माँ की ममता के बराबर कुछ भी नहीं हो सकता. माँ अपने हाथों से हमारी फटी कमीज की छेद पर सिलाई करती है, हमारे भविष्य को उज्जवल बनाती है. रात पर लालटेन दीप की तरह जलकर हमारे जीवन में प्रकाश फैलाती है. माँ ऐसा एक नदी है जो हमारे बंजर जीवन को उपजाऊ बनाती है. माँ धरती की तरह सब कुछ सक लेती है. वह हमारी सांसों के बल पर जीती है. हमारे जीवन का अंकुर वहीं से शुरू होता है. वह हमारे माथे के मोर पंख के समान शोभित है. हमें वसंत का अनुभव कराती है. अगर हमें गाव लग जाए तो रूई से मुलायम मरहम लगाती है. बड़ी बड़ी चीज़ों को भी अपनी हथेली पर लाकर हमें देती है. इस कविता में स्वार्थ माँ के प्रेम का वर्णन कवि ने सुंदर ढंग से किया है. ரொம்ப சூப்பரான ஒரு போயம், ஈஸியான போயம், முக்கியமான போயம் கூட, நல்லா படித்து வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ டெய்லி.
நாலேஜபிள் பர்சன்ஸ் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் நாலேஜபிள் பர்சன்ஸ். ஸோ பி ஆல்வேஸ் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.